शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। दुःखत्रयाभिघाता जिज्ञासा तदपघातके हेतु इष्टे नैकान्तात्यन्ततो भावो அந்த விஷயம் நான் சொல்கிறேன். அனுமானம் 3 விதமாக இருக்குன்னு, திரிவிதம் இருக்கு இல்லையா? அது சாதாரணமாக இந்த சாங்கிய தத்துவ கௌமுதியிலெல்லாம் பார்த்தா முதல் 2ஆக பிரிக்கிறது. அது அனுமானத்தை வீதம் அவீதம்ங்கிறார். வீதம் அவீதம் இப்படி ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறார். அன்வய வியாப்தி வெதிரேக வியாப்தி தெரியுமா? எத்திர எத்திர தூமஹ தத்திர தத்திர வன்னி அன்வய வியாப்தி, எத்திர எத்திர வன்யபாவஹ தத்திர தத்திர தூமாபாவஹ இது வெதிரேக வியாப்தி. இப்படி அன்வய வியாப்தி முகமாக அனுமானம் பண்ணுறதுக்கு வீதம்னு பேர். வெதிரேக வியாப்தி முகமாக அனுமானம் பண்ணுறதுக்கு அவீதம்னு பேர். இப்படி 2 பிரிவு இருக்குது. அது ஒன்று. நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு இப்போ வரல, அது அவ்வளோதான் இருக்கட்டும். இப்போ நம்ம விஷயம் மேலே போயிட்டு இருக்கோம். அதில் இதெல்லாம் நியாய சூத்திரத்தில் ஏற்கனவே இருக்கு, அங்கே தான் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அன்வய வியாப்தியை வச்சுட்டு எங்கேயாவது சாதிக்கிறதா இருந்தால் அதுக்கு வீதம்னு பேர். அன்வய அனுமானம் சாதாரணமாக சொல்லுவாங்க. இது இங்கே வீதம்னு பேர் வச்சிருக்கு. அப்புறம் அவீதம்னு சொன்னால் வெதிரேக வியாப்தியினால சாத்தியம் சித்திக்கும் பொழுது அங்கே அவீதம், வீதம் அவீதம்னு 2 பிரித்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வர்றது பூர்வவது சேஷவது சாமானியதோ திருஷ்டம் 3 விதமாக பிரித்து வச்சிருக்கு. அதில் பூர்வவது சேஷவது, இதில் சேஷவது அனுமானம் சொன்னால் நம்ம சாதாரணமாக பரிசேஷ அனுமானம்னு சொல்கிறது. பரிசேஷ அனுமானம், அதுக்கு சேஷவது அனுமானம்னு பேர். அது என்ன பரிசேஷ அனுமானம்னா, சில சமயத்தில் இதை இப்போ இவர் பண்ணலை அவர் பண்ணலை நான் பாக்கி இருக்கிறது இவர் தான், அவர் தான் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது இல்லையா? இதுதான் பரிசேஷ அனுமானம். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது யார் பண்ணியிருக்கான்னு ஒரு விசாரணை நடக்கும் பொழுது 10 பேர் அங்கே இருந்தார். 10 பேரில் இவர் பண்ணியாச்சா இவர் பண்ணலை 9 பேர் பண்ணலேன்னு நெகேஷன் ஆகிடுச்சு. 9 பேர் பண்ணலேன்னு முடிவாயிடுச்சுன்னா பாக்கி இருக்கிற ஒரே ஒருத்தர் அவர் தான் பண்ணியிருப்பான். இதுக்கு பரிசேஷ அனுமானம் சாதாரணமாக சொல்லுவாங்க. அதுக்கு சேஷவத அனுமானம்னு பேர் வச்சிருக்கோம். இவ்வளோதான், இது ஒரு அனுமானம். இன்னொன்று அப்படின்னா அங்கே வியாப்தி ஒன்றும் கிடைக்கல. மற்றபடி யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக 10 பேர் தான் இருந்திருக்கா, அதில் 9 பேர் பண்ணலை, அப்போ இன்னொருக்கு பாக்கி இருக்கிற அவன் தான் பண்ணியிருப்பேன். இப்படி இந்த முடிவு எடுக்கிறது இல்லையா? கேஸ்லெல்லாம் கேஸ் பண்ணும்போது, கோர்ட்டு கேஸில் அந்த மாதிரி விஷயத்தில் அது அனுமானம் தான். அதுக்கு சேஷவத அனுமானம்னு பேர். அப்புறம் பூர்வத்து சாமானியதோ திருஷ்டம்னு 2 இருக்கு. பூர்வத்துன்னா இப்போ தூமேன வன்னிகி அனுமியது, அந்த இடத்துல தூமத்தினால வன்னி அனுமானம் பண்ணும்பொழுது இந்த எதை அனுமானம் பண்ணுறதோ அதை நம்ம ஏற்கனவே அந்த வியக்தி அந்த அதில் நம்ம வியாப்தியை கிரகிச்சிருக்கோம். சாமானியதோ திருஷ்டம் இல்லை. சாமானியதோ திருஷ்டம்னா சாமானியமுகி வியாப்தி விசேஷ வியாப்தின்னு 2 விதமாக இருக்குது. எங்கே விசேஷ வியாப்தி இருக்கோ அங்கே பூர்வத அனுமானம், எங்கே விசேஷ வியாப்தி இல்லையோ அங்கே சாமானியதோ முகி வியாப்தி, அங்கே சாமானியதோ திருஷ்டம்னு பேர். இது என்ன ஆசைன்னு சொல்கிறேன். இப்போ வன்னி இருக்குதுன்னு அனுமானம் பண்ணுறோம், தூமத்தை இருக்கிற புகை இருக்கிறதுனால தீ இருக்குதுன்னு அனுமானம் பண்ணுறோம். இது எதை வச்சுட்டு அனுமானம் பண்ணுறதுனா எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னின்னு வியாப்தி நம்ம கிரகிச்சிருக்கு. அப்படின்னா தூமம் இருக்கிறது ஒரு இடம், வன்னியும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே மகானசத்தில். யதா மகானசம் பல இடத்துல தூமமும் இருக்குது வன்னியும் இருக்குது. அப்போ எதை அனுமானம் பண்ணுறியோ அந்த வஸ்துவை நம்ம கண்ணால் கரெக்டாக பார்த்துருக்கோம். இந்த தூமம் இருந்தால் வன்னியும் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், அதனால வன்னி இருக்குதுன்னு அனுமானம் பண்ணுறது. அப்போது அந்த பூர்வமேவ திருஷ்டமஸ்தி, ஏற்கனவே அந்த வஸ்து வன்னிங்கிறது பர்டிகுலர் வஸ்துங்கிறத அதை பார்த்துருக்கோம். நம்ம தூமம் இருக்கிற இடத்துல இருக்கிறதா பார்த்துருக்கு வன்னியே.
அப்பேற்பட்ட அனுமானத்துக்கு பூர்வத அனுமானம்னு பேர். சாமானிய அனுபவः अस्ति, पूर्वमेव अनुभवः अस्ति, पूर्वमेव எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னின்னு அனுபவம் இருக்கு. அது வச்சுட்டு அனுமானம் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு பேர் பூர்வத அனுமானம்னு பேர். அப்புறம் சாமானியத்தோ திருஷ்டம்னு இருக்கு. சாமானியத்தோ திருஷ்டம்ங்கிற இதில் எங்கே இருக்கு, எப்படி இருக்குன்னா அங்கே சாமானிய முக வியாப்தின்னு சொல்லுவோம். சாமானிய முக வியாப்தி அந்த பிரத்யேக வஸ்துவில் வியாப்தி கிரகிக்கலை, ஆனால் ஒரு காமனாக கிரகிச்சிருக்கும். அது எப்படி சொல்லணும்னா உதாரணத்தை வச்சுட்டு சொன்னால் தான் புரியும். வியாப்தி அந்த பர்டிகுலர் व्यक्तिயில் வியாப்தி கிரகிக்கலை, அந்த எதை அனுமானம் பண்ணுறையோ அதே வச்சுட்டு வியாப்தி கிரகிக்கலை, அது மாதிரி ஏதோ ஒன்று கிரகிச்சிருக்கு, அது வச்சுட்டு அனுமானம் நடக்கிறது. அந்த மாதிரி அனுமானங்கள் இருக்குது. அதுக்கு தான் சாமானியத்தோ திருஷ்டம் சொல்கிறது. எப்படின்னா இப்போது இந்திரியங்களே அனுமானம் பண்ணுறது, இந்திரியம்னு ஒன்று இருக்குது அனுமானம் பண்ணுறது, இல்லைன்னா இந்திரியம் வேண்டாம் இங்கே மூலப்பிரகிருதின்னு ஒன்று இருக்குதுன்னு அனுமானம் பண்ணுறது. மூலப்பிரகிருதியை கண்ணால் பார்த்துட்டு அனுமானம் பண்ணல, கண்ணால் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை, அனுமானத்தினால தெரிஞ்சிருக்கு. இந்த சாஸ்திரத்தில் சாங்கிய சாஸ்திரத்தில் மூலப்பிரகிருதின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னா நியாயசாஸ்திரத்தில் பரமாணு ஒன்று இருக்குது, இதெல்லாம் அனுமானம் பண்ணுறது. இந்த அனுமானத்தில் பரமாணுவே நம்ம கண்ணாவே பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி மூலப்பிரகிருதியை கண்ணால் பார்க்கவே இல்லை. சாங்கிய சாஸ்திரத்தில் மூலப்பிரகிருதி, நியாயசாஸ்திரத்தில் பரமாணு, இது ஒன்றும் கண்ணால் பார்க்கவே இல்லை. ஆனால் கண்ணால் என்ன பார்த்துருக்குன்னா ஒரு காரியமாக இருந்தால், ஒரு ப்ரொடக்டாக இருந்தால் அதுக்கு ஒரு உபாதான காரணம் வேணும், அவ்வளோதான். எத்யத் காரணம் காரியம், காரியம்னா ரிசல்ட், காரியம். எத்யத் காரியம் தத்தத் ஸோ உபாதானம் வினா நபவதி தெரியும். ஒரு உபாதான காரணம் இல்லாமல் காரியம் வராது, இவ்வளோதான் தெரியும். பரமாணு இல்லாமல் அப்படி சொல்ல முடியாது, உபாதானம் இல்லாமல் காரியம் வராது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு உபாதான காரணம் தேவைப்படுறது. கடத்துக்கு என்ன உபாதான காரணம், இதுதான் உபாதான காரணம். அதுக்கு என்ன உபாதான காரணம், அதுக்கு இது உபாதான காரணம். அதுக்கு என்ன உபாதானம், இதுதான் உபாதானம். அப்படி கீழே போயிட்டே இருக்கும். போய் 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 ஒரு இடத்துக்கு நிறுத்தலாம் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் பரம மூலமான ஒரு உபாதான காரணம் என்னன்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். அது சாங்கியால் சொல்லுவார், மூலப்பிரகிருதின்னு சொல்லுவார். எத்யத் காரியம் தத்தத் சோபாதானகம். சோபாதானகம் சொன்னால் உபாதானத்தோட உபாதானம் இல்லாமல் இருக்காது, உபாதானம் இல்லாமல் காரியம் இருக்க முடியாது. இது ஒரு ரூல் தானே. ஒரு உபாதான காரணம் இல்லாமல் எது காரணம்? மண்ணு இருக்கு, மண் தன்னுடைய இதுவே எடுத்து கட்டமா மாறுது. உபாதான காரணம், परंतु निमित्त कारणमपि तत्र भवति, निमित्त कारणं भवति। अस्तु, यत् कारणं स्वस्य कार्यं भवति, स्वस्य कार्यं जनयति, स्वस्य कार्यं जनयति, तद् उपादानं कारणம். एवं நான் என்ன சொல்றேன்னா, எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு ஒரு உபாதான காரணம் தேவைப்படுது இல்லையா? இந்த ஒரு ரூல் நம்ம கிரகிச்சிருக்கோம். இது வச்சுட்டு தான் மூலப்பிரகிருதியை அனுமானம் பண்றோம். மூலப்பிரகிருதியை அனுமானம் பண்றதுனால் பாருங்க என்ன வித்தியாசம். பர்வதத்தில் வன்னி இருக்குன்னு அனுமானம் பண்றோம் இல்லையா? தூமத்தை வச்சுட்டு வன்னி இருக்குன்னு அனுமானம் பண்றோம். ஆனால் இந்த வன்னியானது பர்வதத்தில் இருக்கிறதா இப்போ கண்ணால தெரியல, அவ்வளவுதான். வன்னியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மகாநசத்துல வன்னியை ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? பர்வதத்தில் அனுமானம் பண்றோம், அவ்வளவுதானே தவிர அந்த வன்னியே தெரியவே இல்லை அப்படி கிடையாது. வன்னின்றது தெரியும், நமக்கு ஏற்கனவே தெரியும். மகாநசத்திலையும் மற்ற பல இடத்துலையும் தூமத்தோடு சேர்ந்து வன்னியும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வன்னியே பர்வதத்தில் இருக்கிறதா அனுமானம் பண்ணுறது, எவ்வளோதான். அப்போ ஏற்கனவே வன்னிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வன்னியானது பர்வதத்திலையும் இருக்குன்றத அனுமானம் பண்ணுறோம். இங்கே அப்படி கிடையாது. இப்போ மூலப்பிரகிருதியை அனுமானம் பண்ணுறதுன்னா மூலப்பிரகிருதின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மூலப்பிரகிருதியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் பார்க்கல. அப்போ எப்படி அது இருக்குதுன்னு அனுமானம் பண்ணுறது கேட்டால் மூலப்பிரகிருதியை எங்கேயாவது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அனுமானம் பண்ணுறது இல்லை. ஆனால் அப்போ எப்படி அனுமானம் பண்ண முடியும் அப்படின்னா, சாமானியமாக ஒரு ரூல் இருக்குப்பா. காரியமாக இருந்தால் அதுக்கு ஒரு உபாதான காரணம் வேணும். அப்போ நீ காரியமாக எதை காமிக்கிறியோ அதுக்கு ஒரு உபாதான காரணம் வேணும். அப்போ அந்த நீ உபாதானமாக எதையே காமிக்கிறியோ அதுவும் ஒரு காரியம் தானே. இப்போ நடத்துக்கு மண் உபாதான காரணம் சொன்னீங்க. இப்போ மண்ணு காரியம் இல்லையா? மண்ணு காரியம் தான், அதுக்கும் இன்னொரு உபாதான காரணம். அதுவும் ஒரு காரியம், அதுக்கும் இன்னொரு உபாதான காரணம். அதுவும் ஒரு காரியம், அதுக்கும் இன்னொரு உபாதான காரணம். இப்படி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முடிக்கணும். அது எதா இருக்க கண்டிப்பாக அப்படின்னு முடிச்சு தான் ஆகணும். அப்போ எங்கே அது முடிக்க போகிறதோ
அது அப்படி ஒன்று அந்த ஒரு பதார்த்தம் இருக்கணும் இல்லையா உலகத்துக்கு கண்டிப்பாக இருந்துதான். அதுதான் மூலப்பிரகிருதின்னு இவா சொல்லுவாள். இப்போ மூலப்பிரகிருதியை எங்கேயாவது பார்த்ததுக்கு அப்புறம் அனுமானம் பண்ணுறதில்ல. அந்த மூலப்பிரகிருதின்றது இருக்குங்கிறதே இந்த மாதிரி அனுமானத்தினால கிடைக்கிறது. இங்கே வந்து மூலப்பிரகிருதேः अनुमानं क्रियते परन्तु मूलप्रकृतिः भवता न दृष्टा कुत्रापि परन्तु सामान्यनियमं स्वीकृत्य मूलप्रकृतेः अनुमानं क्रियते. இதுக்கு சாமானியத்தோ திருஷ்டம்னு பேர். பாருங்க, சாமானியத்தோ திருஷ்டம். மூலப்பிரகிருதியாக நீங்கள் பார்க்கல, ஆனால் உபாதானம்ங்கிறது தெரியும். ஒரு காரியம் இருந்தால் அதுக்கு ஒரு உபாதானம் வேணும், அது தெரியும். அப்போ மூலப்பிரகிருதித்வேன ரூபேண अस्माभिः न द्रष्टुं शक्यते परन्तु उपादानत्वेन रूपेण मूलप्रकृतिः अनुमीयते. न तु मूलप्रकृतित्वेन. அது தார்க்கிக பாஷை. மூலப்பிரகிருதியை நீங்கள் அனுமானம் பண்ணும்பொழுது மூலப்பிரகிருதி என்ற ரூபத்தில் அனுமானம் பண்ண முடியாது, ஒரு உபாதானம் என்கிற ரூபத்தில் அனுமானம் பண்ண முடியுமே தவிர வன்னி அப்படி இல்லை. வன்னிங்கிற ரீதியில் தான் அனுமானம் பண்ணுறோம். பர்வதத்தில் வன்னி இருக்குதான், வன்னி இருக்குது, அவ்வளோதான். ஒரு சாமானிய தர்மத்தை வச்சுட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உபாதானம் தேவைப்படுறது. அந்த உபாதானமாக எதே சொல்ல வேண்டியதோ கடைசியில் அதுதான் மூலப்பிரகிருதி. இப்படி அனுமானம். அப்போது மூலப்பிரகிருதியாக பார்க்காமலே நீங்கள் அனுமானம் பண்ணுறது, உபாதானமாக அனுமானம் பண்ணுறது. அதான் அனுமானம் திருவிதம். சாமானியத்தோ திருஷ்டம். ஆமாம். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கேஸ் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோர்ட்டு கேஸ். இதில் ஒரு யாரோ எழுதி வச்ச மாதிரி ஒரு லெட்டர் கிடைக்கிறது. இப்போது யாரோ எழுதினதா தெரியறதா இருந்தால் அந்த லெட்டர் ஒரு மனுஷன் தான் பண்ணியிருப்பான்ங்கிறது நம்மளால் அனுமானம் பண்ண முடியும் இல்லையா? அது எந்த மனுஷன் தெரியாது. ஏன்னா எழுதணும்னா அது ஒரு மனுஷனால் தான் சாத்தியமாகும், வேறு எந்த ஜந்துவினாலேயும் முடியாது. இப்படி பெண் எடுத்து எழுதணும்னா அது ஒரு மனுஷனால் தான் முடியும். அப்போது அங்கே 10 பேர் இருந்தான், 10 பேர் இருந்திருக்கான், அதில் 9 பேரும் எழுதலைன்னு தெளிவாக எடுத்து. ஆனால் ஒரு மனுஷன் தான் எழுதியிருக்கான். இந்த மனுஷன் தான் எழுதியிருக்காங்கிறது சாமானியத்தோ திருஷ்டானுமானம். எந்த மனுஷன் தெரியாது. ஒரு லெட்டராக இருந்தால் அது ஒரு மனுஷன் தான் எழுதணும், இல்லைன்னா எழுத முடியாது. அதில் எந்த மனுஷன் எழுதியிருக்கானுங்கிறது சாமானியத்தோ திருஷ்டானுமானத்தினால புரிஞ்சிக்க முடியாது. அது சேஷவத அனுமானம். அப்போ சாமானியத்தா திருஷ்டம்ங்கிற அனுமானத்தினால ஒரு லெட்டராக இருந்தால் அது பெண்ணால் எழுதியிருக்குன்னா அது மனுஷன் தான் எழுதியிருப்பான், வேற யாராலையும் எழுத முடியாது. ஒரு மனுஷன், இது சாமானியத்தோ திருஷ்டம். கதம் பவதி நிஷேத பிரக்ரியா அது கடைசி அப்புறம் வருது. ஆமாம், சேஷவத அனுமானம் அதுக்கப்புறம் வருது. முதல் வந்து சாமானியத்தோ திருஷ்டத்தினால ஒரு லெட்டர் தானே, அப்போ ஒரு மனுஷன் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வேலை பண்ணியிருப்பான், இது சாமானியத்தோ திருஷ்டம். அது யார், அதுக்கப்புறம் விசாரம். யாருன்னா 10 பேர் இருந்திருக்கான், அதில் 9 பேர் பண்ணலைன்னா பாக்கி ஒருத்தர் தான், இது இது சேஷவத. இப்படி 3 விதமாக பிரித்து வச்சிருக்கேன். இது பிராச்சீன கிரந்தங்கள் இருக்குது, அவ்வளோதான் சொன்னேன். இப்போ அதோட மேலே அங்கே விசாரம் பண்ண வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் காரிக்கை பார்க்கலாம். அதீந்திரியாணாம் பிரதீதி அனுமானாத் चतुर्विधः अनुमितिः उपमितिः शाब्दः तत्र उन्नि एवं अनुमानं भवति खलु, किमर्थम् उपमितिः तदपि भवति. उपमानप्रमाणத்தை இவ ஒத்துக்கிறதுல உபமானப்பிரமாணத்தை விட்டுக்கோங்க. अतीन्द्रियाणां प्रतीतिः अनुमानात् भवतिன்னு இருக்கு. भवतः प्रश्नः अस्ति अनुमानात् भवति इति कुतः शब्दात् भवति इत्यपि वक्तव्यं खलु. सम्यगेव, समीचीनम्. अतः अग्रिम श्लोक तस्मादपि च असिद्धं परोक्षम् आप्तागमात् सिद्धं சொல்றது இல்லையா? அப்போ आप्तवाक्यं न शब्दम्, आप्तवाक्याद् प्रतीतिर्जायते, आप्तवाक्यादपि प्रतीतिर्जायते. एवञ्च एतेषां मतानुसारेण अनुभवः त्रिविधः. प्रत्यक्षानुभवः, इन्द्रियेण जायमानः अनुभवः, अनन्तरम् अनुमानेन जायमानः अनुमितिरूपः अनुभवः, अनन्तरम् आप्तवचनात् जायमानः शाब्दबोधरूपः अनुभवः. त्रिविधः. एते त्रयः अपि अनुभवाः एव, यथार्थानुभवः. अतिदूरात् सामीप्यात् इन्द्रियघातात् मनोनवस्थानात्. இது பதம் பிரிச்சுக்கு சொன்னேன். சேர்த்து சொல்லும்போது
அதிதூராத் சாமீப்யாதிந்திரியகாதான் மனோனவஸ்தானாத் சௌக்ஷ்மியாத் வியவதானாத் அபிபவாத் சமானாபிஹாராச்ச. நிறைய சந்தி இருக்குங்க. அதிதூராத் பிளஸ் சாமீப்யாத், அதிதூராத் சாமீப்யாத். அனந்தரம் சாமீப்யாத் இந்திரிய ஆகாதம் இல்லை, இந்திரிய காதம், இந்திரிய காதாத். அதிதூராத் சாமீப்யாத் இந்திரிய காதாத். அப்புறம் மனோனவஸ்தானம் படிக்கணும். மனோனவஸ்தானாத் சௌக்ஷ்மியாத் வியவதானாத் அபிபவாத் சமானாபிஹாராத் ச. இது என்ன சொல்றதுன்னா, பிரத்யக்ஷத்தினால ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னால் அது இப்போ பிரத்யக்ஷ பிரமாணத்தினால எது சித்திக்கிறது இல்லையோ அது அனுமானத்தினால சித்திக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன். பிரத்யக்ஷத்தினால சித்திக்கிறதும் சில சமயத்தில் நம்மளால பரீட்சை பண்ண வேண்டியதாக போயிடும். பிரத்யக்ஷத்தினால எல்லாமே சித்திக்காது. ஏன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு ஏகப்பட்ட பிரதிபந்தகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வஸ்து பிரத்யக்ஷ யோக்கியமா இருந்தாலும் கண்ணு திறந்தா அதை பார்க்க முடியும்ங்கிறது நியமம் கட்டாயமா கிடையாது. அப்படி இல்லை. ஆமா, அதான் சொல்றேன். பார்க்க முடியாது. அப்ப கண்ணு இருக்கு, கண்ணால பார்க்க வேண்டிய விஷயம்தான், ஆனா பார்க்கறதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்பட்ட பிரதிபந்தகங்கள், ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆர் தேர். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு சந்திரன் இருக்கு, ஆமா இருக்கு, பார்க்க முடியாது. ஆமா, இது எதுக்கு சொல்றாருன்னா, பிரத்யக்ஷத்தினாலேயே எல்லாமே சித்திக்கும்னு நினைக்க வேண்டாம். பிரத்யக்ஷம் இருக்கு, அதனாலேயே எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாமேன்னு கேட்டா அப்படி நினைக்க வேண்டாம். பிரத்யக்ஷத்துக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பிரதிபந்தகங்கள் இருந்தால் பிரத்யக்ஷ கண்ணால ஒன்றும் பார்க்க முடியாது, கிரகிக்கவே முடியாதுன்னு அதுக்காக ஒன்னொன்னா சொல்றாரு. அதி தூராத், அது அதின்னு எல்லா இடத்துலையும் சேர்க்கணும். அதி தூராத் அதிசாமீப்யா. ரொம்ப தூரம் இருக்கிறது பார்க்க முடியாது, ரொம்ப கிட்ட இருக்க சொல்றது கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துச்சே பார்க்க முடியாது. இப்போ இது பாருங்க, இந்த அளவுக்கு படிக்க முடியாது, அடுத்தடுத்து வந்துச்சு படிக்க முடியாது. அப்போ அதி தூரமா இருந்தால் பார்க்க முடியாது, அதி சமீபமா இருந்தால் பார்க்க முடியாது. இது அப்புறம் இந்திரிய காதம். இந்திரியத்துக்கு ஏதாவது பிளாக் இருந்தாச்சுன்னா, கண்ணு தெரியல, கண்ணு இருக்கு ஆனா கண்ணுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னா, கேட்ராக்ட் இருக்குன்னா பார்க்க முடியாது. இந்திரிய தோஷம், அதனாலையும் பார்க்க முடியாது. அப்புறம் மனோ அனவஸ்தானம், கண்ணு திறந்துட்டே இருக்கு ஆனா மனசு வேற எங்கேயோ இருக்கு. மனஹா இங்க கிடையாது. மனசு இப்போ மனசால வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்குன்னா, இது கண்ணு திறந்தாலும் இது தெரியாது. கண்ணு திறந்துட்டு தான் இருந்தா, வழியில் வந்தவனே நான் உங்களுக்கு முன்னாடி தானே நான் போனேன், நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவேன். கண்ணு திறந்து இருந்தேன், ஏன் பார்க்கலன்னா வேற ஏதோ மனசுல யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் பார்க்கவே இல்லை. இப்படி இருக்கும் இல்லையா? ஃபோக்கஸ் கிடையாது, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும்போது பார்க்க முடியாது. அதுதான் சொல்றது மனோனவஸ்தானம், மனசினுடைய அனவஸ்தானம் இங்க இருக்கல, வேற எங்கேயோ இருக்கு. மனோனவஸ்தானா. அப்புறம் இங்க இல்ல, மனஹ அனவஸ்தானம், அவஸ்தானம் அபேட்சதே. மனசः அவஸ்தானம் அபேட்சதே. எத்திர அவஸ்தானம் நாஸ்தி கிந்து அனவஸ்தானம். அதுதான் அவஸ்தானத்தினுடைய ஆப்போசிட் அனவஸ்தானம், மனோனவஸ்தானம். அப்புறம் சௌக்ஷ்மியா, அந்த விஷயமே ரொம்ப சூக்ஷ்மமா இருக்குன்னா அணுவா இருந்தா பார்க்க முடியாது. இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, மைக்ரோஸ்கோப் எதுக்கு உபயோகப்படுறதுன்னா கண்ணினுடைய சாமர்த்தியத்தை ஜாஸ்தி பண்றது தான். எக்ஸ்ட்ரா ஒரு வெளியில் இருக்கிற ஒரு சூக்ஷ்மமாக இருந்தாலும் கண்ணுடைய சக்தியை சப்போர்ட் பண்ணுறது, கண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் யந்திரம் உபயோகப்படுது. அது எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது. அப்போ எவ்வளோ மைக்ரோஸ்கோப் சூக்ஷ்மமாக இருக்கோ அவ்வளோ சின்ன பதார்த்தங்கள் தெரியறதுன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அப்போது ஒருவேளை இவ்வளவு தூரம் கீழே இருக்குன்னா, இப்போ கண்ணால் இப்படியே பார்க்கறது ஒன்றுமே தெரியல, பல விஷயங்கள் அணுக்கள் தெரியல. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் தெரியறது, ஒரு இதை எடுத்துட்டு செல்ஸ் தெரியறது, அது இன்னும் பாக்டீரியா தெரியுது. இன்னும் மைக்ரோஸ்கோப் சூக்ஷ்மமாக வச்சுன்னா இன்னும் சூக்ஷ்மமாக தெரியுது.
ஒருவேளை தெரியும் இப்போ இன்னும் உள்ளுக்குள்ள போகிறதோட இன்னும் சூக்ஷ்மமாக ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே தெரியுது. இப்போ நமக்கு இன்னொரு ஒரு கெஸ் வரும், ஒருவேளை எந்த எந்திரத்தினாலையும் பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கலாம்ங்கிற ஒரு சம்பாவனை வருது இல்லையா. ஏன்னா யந்திரம் சூக்ஷ்மமாக பண்ணுறதோட இன்னும் உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமாக தெரியறதா இருக்கும் பொழுது அதுக்கும் சூக்ஷ்மமாக எந்த யந்திரத்தினாலையும் சப்போர்ட் பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களும் இருக்கலாம், உலகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு இப்போ யந்திரத்தினுடைய சப்போர்ட் வச்சுட்டு நம்ம பார்க்க முடியாத பதார்த்தங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த யந்திரத்தினாலையும் சப்போர்ட் பண்ணாலும் பார்க்க முடியாத விஷயங்களும் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ கூட இந்த எலக்ட்ரான் மைக்ரோவேவ் சொன்னேனே, அதில் வந்து பார்ட்டிகளை பார்க்க முடியாது. ஆமாம் பாருங்க, அதனுடைய மூவ்மெண்ட்டை தான் பார்க்கலாம் பாருங்க. ஏன்னா they travel so fast. அதனுடைய மூவ்மெண்ட் தான் பார்க்கலாமே வெளியே அதை வச்சு அனுமானம் பண்றோம். இப்போ பார்ட்டிகள் இருக்கு, அப்போ அனுமானம் பண்றது அதுக்குள்ளே இருக்கு. ஏன்னா மூவ்மெண்ட் இருக்குன்னா ஒரு பார்ட்டிகள் இல்லாமல் மூவ்மெண்ட் இருக்க முடியாது, அதனால அனுமானம் பண்றோம். வாசம் சௌக்ஷ்மியா அடுத்து இல்லையா, சௌக்ஷ்மியத்தினாலையும் ரொம்ப சூக்ஷ்மமா இருந்தா பார்க்க முடியாது. வியவதானம் தான் மறைக்கிறதுன்னு அர்த்தம், இன்டர்வென்ஷன். இப்போ இந்த வால் இருக்கிறதுனால குட்டியம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில், குட்டியம் பித்தி, அதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ கண்ணு இருக்கு, கண்ணு திறந்து தான் இருக்கு, ஆனால் நடுவில் வியவதானம் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. வியவதானாத அபிபவம்னால் ஒரு சஜாதிய பதார்த்தத்தினால ஓவர்லேப் பண்ணுறது. இதுக்கு உதாரணம் என்னென்னா, வெயிலில் ஒரு கிரவுண்டு இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, அந்த கிரவுண்டில் நீங்கள் ஒரு விளக்கு வச்சு பாருங்கள், ஒரு கேண்டில், அதனுடைய இது பார்க்க முடியாது, ஒளி பார்க்கவே முடியாது. அங்கே என்ன ஆச்சுன்னா கண்ணு திறந்து தான் இருக்குது, பிளாக் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சூரிய பிரகாசம் ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்கிறதுனால அதனால அபிபவம் பண்ணப்பட்டிருக்கு. அபிபவம் பண்ணுறதுனா ஓவர்லேப் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதனுடைய சோபையை ஒளியோட எத்தனையோ சூரிய பிரகாசः அत्यन्तं तीक्ष्णः इति कृत्वा सूर्यप्रकाशस्य तीक्ष्णत्वादेव दीपप्रकाशः न दृश्यते इति अस्ति. अयम् अभिभवः. இன்னொன்று சமானாபிகாரம். இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, இப்போ 20 பேர் சேர்ந்து வேதம் படிச்சுட்டு இருக்கான், ஒரே ஸ்வரத்தில் படிச்சுட்டு இருக்கான். இப்போது என்னுடைய குழந்தையும் நடுவில் இருக்கான், ஆனால் என்னுடைய குழந்தையுடைய சப்தம் தனியாக என்னால் கிரகிச்சிக்க முடியாது. வேணும்னா அவன் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணுற மற்றவா சௌகியமாக பண்ணுறதா இருந்தால் இப்போ கிரகிச்சிக்க முடியும், வேணும். ஆமாம், இல்லைன்னா தப்பு பண்ணணும். ஒரே ஸ்வரத்தில் ஒரே டெம்பரில் ஒரே இதில் 20 பேர் 10 பேர் வேதம் படிக்கிறதா இருந்தால் சொல்கிறதா இருந்தால் ஒவ்வொருத்தருடைய தனித்தனி ஸ்வரத்தை பிரிக்க முடியாது. இது அயம் மம புத்திரஸ்ய ஸ்வரஹா, அயம் அஸ்ய ஸ்வரஹா, ஆனால் பிரிச்சுக்கவே முடியாது, சேர்ந்தே தெரியும். இதுதான் இதுக்கு சமானாபிகாரம். சமானம் இது வந்து ஒன்று இன்னொன்று ஓவர்லேப் பண்ணுறது இல்லை, எல்லாம் சமானமாக இருக்குது. ஏற்கனவே சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து தீப பிரகாசம் ரொம்ப மைல்டாக இருக்குது, சூரிய பிரகாசம் ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்குது. இங்கே எப்படி இல்லை, எல்லோரும் ஒரே ஸ்வரம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் செப்பரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த சப்தத்தில் என்னுடைய குழந்தையோட சப்தமும் சேர்ந்துருக்குன்னு சொல்லாமே தவிர இதுதான் என்னுடைய குழந்தையோட சப்தமும் சொல்ல முடியாது. அப்பா வந்து பார்த்தாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். என்ன கோரிலேட் பண்ணுறதுக்கு என்ன அது இது இப்போ இதுக்கு சொல்கிறாருன்னா, இப்படி பிரத்யக்ஷத்துக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால மூலப்பிரகிருதின்னு ஒன்று இருக்குது, புருஷன் இருக்குதுன்னு நான் சாஸ்திரத்தில் சொல்லும்போது இல்லைன்னு நீங்கள் உடனே அதை இதை நிஷேதம் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்க்க முடியலையேங்கிறதுனால இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னுக்காக சொல்கிறார். பார்க்க முடியும் இருக்கு ஏதோ ஒரு காரணம், நீங்கள் கண்ணால் பார்க்க முடியுதுன்னா அதுக்கு ஏதோ பிளாக் இருக்கலாம் இல்லாமல் என்ன கண்ணால் பார்க்க முடியல, இந்திரியத்தினால கிரகிக்க முடியலன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்கோ. ஏன்னா இந்திரியம் இருந்தாலும் பல விஷயங்களை கிரகிக்க முடியாது, இன்னும் நிறைய இருக்கலாம். இது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தா நிறைய பிரதிபந்தகங்கள் இருக்கு. அப்போ ஒரு பிரத்யக்ஷ பிரமாணம் நமக்கு கையில் இருந்தாலும் அதுக்கு எத்தனையோ பிளாக்ஸ் இருக்கலாம், பிரதிபந்தகங்கள் இருக்கலாம். பிரதிபந்தகங்கள் இல்லாத சமயத்தில் தான் காரியம் பவதி. அதனால
இங்கே பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு இத்தனை பிரதிபந்தகங்கள் இருக்கிறதுனால பிரத்யக்ஷ பிரமாணத்தினால சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியலையேங்கிறதுனால மட்டும் அந்த பதார்த்தமே இல்லைங்கிறது சொல்ல முடியாது. எதுக்கு சொல்றாருன்னா சாமானியதஸ்து திருஷ்டாத் அதீந்திரியானாம் பிரதீதிர் அனுமானம். அதீந்திரியமான பதார்த்தங்கள் இல்லைன்னு சொல்லலாமே. அதீந்திரியமான பதார்த்தங்களை எதுக்கு சிரமப்பட்டு நீங்க கண்டுபிடிக்கிறது? அதீந்திரியமாச்சா இல்லைன்னு சொல்லுங்க. சார்வாகன்னு சொல்லி கேட்பான். அதீந்திரியமா சரி இல்லை அவ்வளவுதான் சொல்லாமே. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கண்ணு இருக்கிறது, இப்போ இத்தனை உதாரணங்கள் காமிச்சிருக்கு. இந்த மாதிரி இடத்துல கண்ணால தெரியறதான் பார்த்தா கண்ணால தெரியல, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு. அப்ப கண்ணு இருக்கிறதுனாலையும் எல்லாமே கண்டுபிடிக்க முடியுங்கிறது கிடையாது சொல்றது. श्रमः कर्तव्यः कश्चन श्रमः अपेक्षते. अस्ति इत्युक्ते किमर्थं तद् अनुमानेन एवम् अस्ति इति सुम्मा சொல்ல முடியாது. அது இருக்குங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் காமிச்சாக்க தான் சொல்ல முடியும். तत्र एव वेदः प्रमाणं. एवं वेदो वा अनुमानं वा प्रमाणं भवति इति एवं रीत्या प्रत्यक्षस्य प्रतिबन्धकानि कानि इति अस्मिन् श्लोके निरूप्यते. अतिदूरात् अतिसामीप्यात् इन्द्रियघातात् मनोनवस्थानात् सौक्ष्म्यात् व्यवधानात् अभिभवात् समानाभिहारात् எட்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு.